Hello everyone, welcome to Impact IS Academy. So last part 1 and part 2 videosல நம்ம ஜியோகிராஃபில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் climate பத்தி தான் பார்த்தோம். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வந்து வாட் இஸ் வெதர் வர்சஸ் climate அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் climate பார்த்தோம். மான்சூன் மெக்கானிசம்னா என்ன, அண்ட் தென் வாட் ஆர் தி கிளைமேட்ஸ் இன் இந்தியா, இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். லைக் கிளைமேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ தமிழ்நாடுல இருக்க ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பார்ட் 3ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 3ல வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் 8 டிகிரி நார்த் அண்ட் 13 டிகிரி நார்த் latitude அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் அன் ட்ராபிக்கல் கிளைமேட். இப்போ இதில் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுஸ் ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ் டு 37 டிகிரி செல்சியஸ். கோஸ்டல் ஏரியாஸ் லைக் சென்னை, நாகப்பட்டினம் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். வேறஸ் நம்ம வந்து இன்டீரியர் ரீஜியன்ஸில் விச் இஸ் மதுரை, திருச்சி அந்த மாதிரி ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். இப்போ ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாகவே தமிழ்நாடோட ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து இட்ஸ் அபவுட் 950 அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் டு டிசம்பர் டைமில் வந்து நடக்கும். ஸோ இந்த மான்சூனில் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு 40 to 50% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து வரும். அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தான் விச் இஸ் ஜூன் டு செப்டம்பர்ல நடக்கிற மான்சூன்ல வந்து 25 to 35% ரெயின்ஃபால் தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் கோஸ்டல் பிளெயின்ஸ் ரீஜன்ல வந்து கொஞ்சம் ஹியூமிட் அண்ட் மாடரேட்டா வந்து கிளைமேட் இருக்கும். வேறஸ் இன்லேண்ட் பிளெயின்ஸ்ல வந்து செமிட் அரிட் வெதர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து கொஞ்சம் கூல் அண்ட் ஹை ரெயின்ஃபால் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் அதுக்கப்புறமா இன்டீரியர் பிளாட்டூஸ்லாம் வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ட்ரை வெதர் இருக்கும். இப்போ தமிழ்நாடோட ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீல்கிரி அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் ஓவர் 250 சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். வேறஸ் இந்த கொங்கு ரீஜியன் அண்ட் மதுரை பிளேன்ஸ்ல வந்து 75 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் தென் ராமநாதபுரம், திருநெல்வேலியில வந்து பிலோ 75 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிளைமேட் ஹசார்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ்லாம் வந்து எப்படிலாம் வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து சைக்ளோன்ஸ், ட்ராட்ஸ், ஃப்ளட்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் வந்து மேஜர் கிளைமேட்டிக் ஹசார்ட்ஸ். ஸோ சைக்ளோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன் தான் ரொம்ப ப்ரான் டு இந்த சைக்ளோன். லைக் தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் தான் வந்து மேஜராக வந்து இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். லைக் எஸ்பெஷலி வந்து எந்த மந்த்ல அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர் மந்த்ல தான் வந்து இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சைக்ளோன் கஜா 2018 அண்ட் சைக்ளோன் மிச்சாங் 2023 எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ராட்ஸ் வந்து எதனால வருதுன்னா இட் இஸ் காஸ்டு பை ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் ரெயின்ஸ். லைக் பர்டிகுலர்லி எந்த ரீஜியன்ல இந்த ட்ராட் வந்து இருக்கும் அப்படின்னா இன்டீரியர் தமிழ்நாடு தான் இருக்கும், விச் இஸ் மதுரை அதுக்கப்புறம் திருச்சி அந்த மாதிரி ரீஜியன்ஸ்ல தான் வந்து இந்த ட்ராட்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட்ஸ். இந்த ஃப்ளட்ஸ் நம்மளுக்கு எதனால ஃப்ளட் வந்து வருது அப்படின்றது தெரியும். ஸோ ஃப்ளட் அக்கர்ஸ் டியூரிங் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னை ஃப்ளட்ஸ் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஹேப்பன்ட் ஆன் 2015, 2023 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால என்னென்ன இம்பாக்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் இன் ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் irregular ரெயின்ஃபால், ஆல்சோ இன்க்ரீசிங் சைக்ளோனிக் இன்டென்சிட்டி. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா கோஸ்டல் எரோஷன், அதுக்கப்புறம் சலைன் வாட்டர் இன்ட்ரூஷன், இது எல்லாமே எதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ்க்கு தான் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்தியாஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஃபர்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். இப்போ நம்ம பார்க்க போற 3 மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ TNPSC இஸ் ஆல் அபவுட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றதுனால ஸோ இந்த ஃபேக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் Group 1 அண்ட் Group 2 எக்ஸாம்ஸ். ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இந்த இயர் 2022. ஸோ இந்த மிஷனோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இட் ப்ரமோட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் ஆல்சோ கார்பன் நியூட்ரல் சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இட் வில் ப்ரமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் மிஷன் இஸ்
நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது NAPCC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிஷனோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் சோலார் எனர்ஜி அண்ட் ஆல்சோ வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ தி லாஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் வந்து இட் வில் எம்பசைஸ் தி கோஸ்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ கிரீன் கவரிங் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிளைமேட். ஸோ இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல வந்து நம்ம கிளைமேட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஜியாகிரபியில் வந்து கிளைமேட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த கிளைமேட்டுன்றது இட்ஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் லைக் நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ இந்தியாஸ் வே ஆஃப் லிவிங் கல்ச்சர், இது எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் கிளைமேட்டுக்கு வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து மேஜரா பிளே ஆகுது. ஸோ கிளைமேட்டை பத்தி நம்ம இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இது நம்ம SCERT புக்ஸ்ல வந்து எங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் 8, 9, 10, 11, 2ல வந்து ஜியாகிரபியில வந்து கிளைமேட் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க SCERTல வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் டாபிக்ஸை பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி. தேங்க்யூ.